அதே மாதிரி தான் இருக்கும் என்எஃப்சி ப்ரொடெக்ஷன் கேஸ். அந்த கேஸ்க்குள்ளே உங்கள் கார்டை வைங்க. அன்னெசரியாக வந்து நீங்கள் அப்படியே பிளாங்காக அப்படியே பேக்குள்ளே போடுறது அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா ஈஸியாக வந்து அட்டாக் ஆகும். பட் அதை கேஸ்க்குள்ளே வச்சிங்கன்னா உங்களோட கார்டோட டீட்டெயில் வந்து வெளியே போகாது. ஓகேவா? ஸோ அந்த ஸ்கேன் பண்ணாலும் ஒர்க் ஆகாது. அதனால் என்எஃப்சி ப்ரொடெக்ஷன் கேஸ் வந்து வாங்கிக்கலாம். ஐ திங்க் அது நியர் 250 rupees ஆயினான்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டாக தெரியல. 3 holders வந்து தருவாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், எப்போவுமே உங்களோட ஏடிஎம் மிஷினை வந்து செக் பண்ணுங்கள். அந்த மிஷினில் வந்து ஏதாவது வந்து டிவைஸ் வந்து வச்சுருக்காங்களா மலிஷியஸான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு அந்த டிவைஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. லைக் ஏடிஎம் மிஷினில் அந்த கார்டு போடுறேன் இன்செக்ட் பண்ணுற இடத்த. ஓகேவா? அண்ட் கேமரா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அது இருக்கோ இல்லையோ எதுக்கு வந்து நீங்கள் எப்போவுமே பாஸ்வேர்ட் போகிறப்போ உங்கள் கை மேலே ஒரு கையை வச்சு மறைச்சிக்கோங்க பாஸ்வேர்ட் போகிற இடத்த. ஸோ அது மூலமாக நீங்கள் ஈஸியாக வந்து உங்களோட சிஸ்டம்ஸ் லைக் உங்களோட க்ரெடென்ஷியல்ஸ்லாம் வந்து